குறிஞ்சிப்பாலேருந்து வடலூர் தான் நிற்கிறோம். ஹெச்பி பெட்ரோல் பங்கில். இங்கேருந்து நம்ம வந்து கல்லூரி ஹில்ஸ் தான் போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது பட்ஜெட் வந்து வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம ட்ராவல் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வாங்க பக்கம் பக்கம் ட்வின் ரபலர்ஸ் உலகம் எங்க பக்கம் ஆகாசம் பரகடலோட சுற்றுலா சபையோடு நம்மோட ஹாட்பேக் நேரடி நகரம் மலையெல்லாம் வெற்றி ரயில் ஃபிட் சூரியன் சூட கேமரா கிளிக் நினைவுகள் சூட ஒவ்வொரு தெருவும் ஒரு பாதை. வெல்கம் பேக் டு மை சேனல் டிடிஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லூரி மலை தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் வந்து மேலே ஏறணும் பாருங்கள். ஸோ வெள்ளி மலை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த லைன் தான் வந்து கல்லூரி மலையோட ஹெட்டில் இருக்கும், அது மேலே இருக்கும் அது. ஓகேங்களா? நல்லாவே இருக்குங்க, வெயில்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த கோமகி டேம் சொல்கிற அந்த இடத்துல தான் இருக்கும். பட் ஆனால் தண்ணியே கிடையாது அங்கே. நான் போயிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? என்னோடய சேனல் வந்து மறக்காமல் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளம்புறோம். இந்த சைடாக போனோம் அப்படின்னா, ரைட் சைடில் போனோம் அப்படின்னா வெள்ளிமலை அந்த சைடு வரும். ஸோ நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போனால் நம்ம வந்து பெரியார் நீர்வீழ்ச்சி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேகம் ஃபால்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். அதை பார்க்க தான் போகிறோம். இன்னும் நம்ம மலை மேலே ஏறல. ஓகேங்களா? இன்னும் சாப்பிட கூட இல்லை, போய் தான் சாப்பிட்ணும். கல்லூரி ஹில்ஸ் உள்ள வந்து சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குமான்னு தெரில அங்கே இருக்க கடையில். ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி. வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபுல்லாக கிராமமாக இருக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன். ஆனால் கீழே வந்து லைட்டாக வெயில் அடிக்குதுங்க. ஓகேங்களா? இந்த டிராக்டர் வர மண் அள்ளி கண்ணிலே அடிக்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர். ஸோ மேலே ஏறி தான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் மேலே ஏறி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. தேவா தான் வேறு லெவலில் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம குறிஞ்சிப்பாடி வடலூர் ஸோ நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வாங்க. ஸோ ஒன் டேக்கு நல்லாயிருக்குங்க அந்த பிளேஸு. ஸோ போய் குளிக்க போகிறோம். இப்போ தான் நம்ம என்டர் பாயிண்ட் வரப்போகுது. அந்த கல்லூரி ஹில்ஸ் அந்த இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பாயிண்ட் அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான். ஸோ அங்கே போய்ட்டு நல்லா அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஜர்னியை வந்து நம்ம இது பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகேங்களா? தேவா பாருங்க நின்றுக்கிறான், அந்த இது தாங்க. ஸோ இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுத்துவோம். செம்மையாக இருக்கும். ஹீல்ஸ் எப்படி தெரிஞ்சு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த கல்லூரி ஹீல்ஸும் கொஞ்சம் பெருசு தான் பாருங்க, ஹைட்டு நல்லாயிருக்கு. ஆனால் ஹில் ஸ்டேஷன் வந்து ஈஸியாக ஏற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லாயிருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரோடு நல்லா இருக்குங்க, புதுசாக போட்டிருக்காங்க போல். நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு ரோடு நல்லாவே இருக்காதுங்க. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, வண்டி ஓட்டவே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஹீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம கல்லடி சொன்னோம் பார்த்தீங்களா, கல்லடிலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னுடைய ஆர்எஸோட ரேட்டை வந்து ரொம்ப நேரம் ஓடிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து செங்குத்தாக இருக்கும். பட் இது ஈஸியாக வந்து நம்மளால் போக முடியுது, ஈஸியாக கார்னரிங் பண்ண முடியுது. தேவாலாம் பார்த்தீங்கன்னா வண்டியை படுக்க போட்டு எடுக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஓடிட்டு போகிறான். ஸோ சூப்பராக இருக்குது. பட் எனிவே நீங்கள் வந்தால் சேஃபாக ஓட்டுங்க. ஓகேங்களா? இந்த ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஏற முடியுது. அதான் கோமகி டேமு பார்த்தீங்களா, தண்ணியே இல்லை. ஸோ இது இந்த மான்சூனில் தண்ணி வருமானு தெரில. மேபி இந்த டிசம்பர் ஜனவரியில் இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி அதிகமாக. பட் நல்லாயிருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டுங்க. இதுதாங்க இது ஒரு ஏர்பின். இப்போ பஸ் வருது, எவ்வளோ போகலாம்? கண்டிப்பாக வாங்க, செம்மையாக இருக்குங்க இந்த கிளைமேட்டு. இந்த ஸ்டார்டிங்கில் ஏறும்போதெல்லாம் லைட்டாக தான் ஜில்லுன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. வெயில் அந்த அளவுக்கு இல்லைங்க அந்த ஏரியா சைடு. நம்ம வந்து கல்லூரி ஹில்ஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரியார் நீர்வீழ்ச்சி தான் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து பெரியார் நீர்வீழ்ச்சி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு வருதுங்க. பட் ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. 10 மணி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் குளிக்கலாம். ஸோ அதுக்குன்னு டிக்கெட்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்கள், நல்லாவே இருக்குங்க. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. தண்ணியும் வந்து மான்சூனால் வந்து தண்ணி வந்து வருது. ஸோ கொல்லிமலையில் வந்து கல்லூரி மலையில் வந்து மேலே வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இங்கே தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நல்லா இருக்குங்க, குளிக்கலாம். பெருசாக வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜாலியாக குளிச்சுட்டு நல்லா வைப் பண்ணிகிட்டே வரலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து மேகம் ஃபால்ஸ் தான் போகிறோம். மேகம் ஃபால்ஸ் போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இங்கே சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க போகலாம். நம்மளுடைய காலை சாப்பாடை வந்து இங்கே தாங்க முடித்தோம். பட் ஆனால் சாப்பாடே இல்லைங்க, 2 இட்லி தான் இருந்துச்சு.
இந்த வழியாக தான் வந்து மேகம் ஃபால்ஸ் போகணும். ரோடு இப்போ புதுசாக போடுறாங்க. அது வந்து மேகம் ஃபால்ஸ்க்காக கிடையாது. இது வந்து இங்கே கொஞ்சம் கிராமங்கள்லாம் இருக்குது, அதனால் வந்து போடுறாங்க. பட் ஆனால் சுத்தமான ஓட்டவே பிடிக்கலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் மண்ணாலாம் இருக்குது ஃபுல்லாக. அப்புறம் நாங்கள் மார்னிங் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த கடை சத்தியமாக நல்லாவே இல்லைங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டாக போயிட்டோம் வர. நாங்கள் இருந்ததே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன். தேவா 2 இட்லி சாப்பிட்டான். அங்கே இருக்கவங்க 2 இட்லி அதான் சாப்பிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 95 ரூபா கிட்ட ஆச்சு. ஓகேங்களா. பட் நல்லா இல்லை. நீங்கள் வெள்ளிமலை உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கடை இருக்கும். பட் எங்களுக்கு அது தெரியல. ஓகேங்களா. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் சாப்பிடுங்க. ஓகேங்களா. ஒன்றும் இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு வேறு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓட்ட கஷ்டமாக இருக்குது. வண்டியை தள்ளி தான் போகணும் போல். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? வண்டி போகுது, வண்டி பிரச்சனை இல்லை. பயமாக இருக்குது எனக்கு. ஃப்ரண்ட் டயர் சரியில்லை, அதான் பிரச்சனையே. பார்த்து போகணும். பார்த்துரா என்னாச்சு? என்னங்க வலிக்கி விடுத்தீங்க? செம்மையாக இருக்குங்க, அட்வென்ச்சராக இருக்குது. பட் இருந்தாலும் பயமாகவும் இருக்குது. பார்த்து வாங்க மேகம் ஃபால்ஸ்க்கு. வந்து மேகம் ஃபால்ஸ் போகிற வழி தான் இருக்கிறோம். ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. எப்படி சொல்கிறது, கல்லாக இருக்குது. ஓட்டே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்வென்ச்சராக கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ரோடே இல்லைங்க. இன்னும் அந்த இடம்லாம் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான டூரிசமாக அறிவிக்காதனால இந்த மேகம் ஃபால்ஸ் போகிற வழி ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது. அதான் ஒரு இடத்துல நிறுத்திட்டு உட்காந்துருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் கிட்ட போகணும், ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும். அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் நடக்கணும் மேகம் ஃபால்ஸுக்கு. ஸோ இப்பெல்லாம் வேணும். ஒரு 4 கிலோமீட்டர் வந்து நடந்து மேகம் ஃபால்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் நம்ம வண்டி RS 5 பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், சின்ன ஏது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பயமாக வருது. எங்கே பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸ்பெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அசல்ல இருக்குது. ஸோ அதனால் பார்த்து வாங்க. ஓகேங்களா. மேகம் ஃபால்ஸ் தான் போக முடியலன்னு பார்த்தா கவியம் ஃபால்ஸு ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு. இந்த கிளைமேட்லாம் அங்கே நல்லா இருக்குங்க, ஆனால் ரோடு சரி கிடையாதுங்க. ஆனால் இதுவுமே போகக்கூடாத இடம். டிடிஎஸ் கவியம் ஃபால்ஸ் போகிற வழி தான் இருக்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஊர் இருக்குது இங்கே. ஆனால் ஆளுங்க யாருமே காணுங்க. என்னங்க வித்தியாசமாக இருக்குது. கிராமத்து வாழ்க்கை தான் போல். எப்படி தலைங்கெல்லாம் இருக்கிறாங்க, செம்மையாக இருக்கும் போல். டிடிஎஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போகிறோன்னே தெரில. தேவா வாடா தலை. என்ன தலை பயமாக இருக்குது இந்த ஏரியாவே. தெரியல தலை, அவனு மட்டும் போயிட்டு என்ன தலை எங்கே போனானுங்கன்னே தெரில. என்னடா இருக்கா இல்லை அங்கே எதுவும் ஆளே இல்லாத ஒரு கிராமம், ரோடே இல்லாத ஒரு ஊர். இதுக்கு பேர் தான் கல்வராயன் மலை. தலை ஒரு கோவத்தில் பேசிட்டானா அது தலை. ஏண்டா மேகம் ஃபால்ஸும் அப்படி இருக்குக்கா பாறை, அதுவும் அந்த அளவுக்கு இல்லை. சரி கவியம் ஃபால்ஸ் பார்த்தா அதுவும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை தலை. என்ன தலை பண்ணுறது, எப்படி இருக்குது ரோடு தலை. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது தலை. கல்லடியில் கூட ஏற்றியாச்சு வண்டியை. தயவு செஞ்சு நீங்கள் கல்வராயன் மலை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேகம் ஃபால்ஸு அப்புறமேட்டு இந்த கவியம் ஃபால்ஸ்லாம் பார்க்கணுன்னு வராதிங்க. அப்படியே நீங்கள் கொல்லிமலை போங்க, வேறு லெவலில் இருக்கும். ஆகாய கங்கை அது இறங்குனீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். இங்கே வந்து பெரியார் நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது, அதுதான் நீங்கள் ஈஸியாக குளிக்க முடியும், ஈஸியாக இருக்கும். அது தண்ணி வந்தால் மட்டும்தான். இப்போ தண்ணி வருதானா அங்கே லைட்டாக வருது. இது ரொம்ப மோசங்க தலை. என்ன தலை இது இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வண்டி எது ஓட்ட போகிறோம் தெரியல, அது ஒரு தலைவலியாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது. இதுக்கு முடிச்சு மூச்சு வாங்குது. நான் சொல்கிறேன் மஜாவா பெரிய பால்ஸில் போய் ஊந்து கலந்துட்டு கிளம்பலாம். டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதனால் கவியம் ஃபால்ஸ் போனோம். பார்த்தீங்கன்னா வந்து மேகம் தான் சொல்லியாச்சு. மேகம் வந்து என் வாழ்நாளே என்னோட கல்வராயன் வந்திருக்கேன். பட் ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போனேன். பட் இப்போ வந்தப்போ பெரியார் நீர்வீழ்ச்சி ஓகே, பட் பிளேஸ்லாம் ஓகேங்க. கிளைமேட் ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. பட் ஆனால் அந்த மேகம் ஃபால்ஸு செம்ம பாறை. ஒரு உள்ளார வண்டி போகவே முடியல. நம்ம RS-ம் எடுத்துகிட்டு போனால் அவள் தான் போல், வண்டி அடுத்து எங்கே போட்டு போக வேண்டியதான் போல். ஸோ ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற பயம் இருக்குது. இன்னொன்று ஓட்டவே பிடிக்கல அந்த பாறையிலெல்லாம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரி கவியம் ஃபால்ஸ் நல்லா இருக்கும் அங்கே போனால் உள்ளே போது பாறை உள்ளே இறக்காச்சு வண்டியை உள்ளே போயிட்டே இருக்குது. போனால் அங்கே ஒரு 5 வீடு இருக்குது. வீடு பார்த்தா பூட்டி இருக்குது, யாருமே இல்லைங்க. அப்புறம் அதுலேயும் போய் பார்த்தா போயிட்டே இருக்குது ரோடு. அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அப்புறம் வந்துட்டோம் திரும்பி. அப்புறம் ஒருத்தர் வந்தார் பாருங்க, வந்து இது மாதிரி இவ்வளோ தான் பாருக்கு அந்த ஃபால்ஸ், இன்னும் கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. மூச்சு இறைச்சிச்சுங்க. எப்படி சொல்கிறது, வண்டியை கொஞ்சம் நிறுத்திட்டு நடந்து போய் அப்புறம் ரொம்ப அழைச்சிட்டோம். வந்து வெள்ளிமலையில் வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கடையில் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் போய் திருப்பி பெரியார் நீர்வீழ்ச்சியில் வந்து பெரியார் நீர்வீழ்ச்சியில் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு ஒரு சத்தனாயிரம் அப்படி போகலாம் பார்க்குறோம். அந்த போட் ஹவுஸில் ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நல்லா இருக்கு, எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்ப்போம் வந்து குளிக்க முடியுதானே அப்படின்னு. ஸோ வாங்க. பட் மேகம் ஃபால்ஸும் அப்புறம் கவியம் ஃபால்ஸும் மெயினாக பார்க்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்செட் ஆகுங்க. ஸோ ஆனால் ஸ்ப்ளெண்டர்லாம் செம்மையாக இருக்குங்க மேலே. ஸோ போகலாம், பட் ஆனால் டேஞ்சர் ஜோன் போல அது. அங்கே எச்சரிக்கை போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா சேஃபாக போங்க. ஒரு ஆவரேஜான பிளேஸ் தாங்க கல்வராயன் ஹில்ஸ், ஓகேங்களா. ஒரு 1 டேக்கு ஆவரேஜான ஒரு இடமா அது இருக்கும். இன்னும் டிசம்பர் ஜனவரிலாம் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா கொல்லிமலையும் நீங்கள் ஏற்காடும் ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்துலாம் இதெல்லாம் ஸோ ஏலகிரியின் ஏற்காடு கல்வராயன் மலை அப்படி சொல்லுவாங்க இதை. ஸோ நல்லா தாங்க இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், ஓகேங்களா. பராமரிக்காமல் இருக்காங்க போல், எல்லா வேலையும் நடக்குது போலங்க. சரக்கு அடிக்கூடான்றாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. அப்புறம் குளிக்கக்கூடாதுனாங்க, குளிக்கிறாங்க எல்லாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பிளேஸ் நல்லா இருக்குடா, அவ்வளோதான்டா. மற்றபடி குளிக்க ஒன்றும் கிடையாது, இந்த குளிக்கல மற்ற ஒன்றும் கிடையாது போலங்க. இதெல்லாம் இங்கேருந்து பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸுங்க. ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், எங்கெங்கேயோ இருக்குங்க. மலையனூர்லாம் போட்டுருக்காங்க. இங்கேருந்து ஏதோ உள்ள லோக்கலில் இருக்கிறத காட்டுவாங்க, பார்த்தா அது மாதிரி காட்டுறாங்க. மதிய லஞ்சுக்காக தான் வந்திருக்கோம், பெரிய ஏமாற்றம். பட் ஆனால் வந்து பிரியாணி சாப்பிட வந்திருக்கோங்க, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சத்தியமாக சொல்கிறேங்க, பிரியாணிக்கு ஒருத்தான பிளேஸுங்க இது. டிடிஎஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துக்கு வந்து அலைஞ்சிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேக்கம் ஃபால்ஸு அப்புறம் கவியம் ஃபால்ஸு எல்லாத்தையுமே போனோம். நம்மளால் வந்து அங்கே ஆஃப் ரோட்னால ஸோ தண்ணி வருதுங்க, செம்மையாக குளிச்சுட்டு இருக்கோம். செம்ம வைப்பாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கல்வராயன் ஹில்ஸ் வாங்க. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணுற அளவுலாம் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு பிளேஸ் தான். பட் ஆனால் நல்லா இருக்குங்க. ஸோ குளிக்கிறப்போ செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீலாக இருக்குது. இந்த ஃபுல்லாக நேச்சுரலாகவே இருக்குது, எல்லாமே பச்சைன்னு. ஸோ அதனால் வந்து வாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைஞ்சிட்டோங்க. அந்த மேகம் ஃபால்ஸ்க்கும் அந்த 2 ஃபால்ஸ் போனோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைஞ்சிட்டோம். அப்புறம் வந்து இங்கே தான் அப்புறம் ஜில்லுன்னு குளிச்சுட்டு இருக்கோம். ஸோ செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது வாட்டர்லாம். ஸோ கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 1 டேக்கு நம்ம குறிஞ்சிப்பால் அப்புறம் கடலூர் செம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரதுக்கு செம்ம ஒரு பிளேஸுங்க, ஓகேங்களா. ஓகே டிடிஎஸ், மறக்காமல் வாங்க. இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி போயிட வேண்டியதாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா வடலூர்லேருந்து விருத்தாசலம் அப்புறம் உளுந்தூர்பேட்டை அப்புறம் கள்ளக்குறிச்சி அதுலேருந்து வந்திருக்கோம். ஸோ அந்த வழியில் தான் வந்தோம். இங்கே வந்தீங்கன்னா கச்சிராப்பாளையம் வழியாக நம்ம வந்தோம். அங்கே மேலே ஏறணும், திருப்பி அதே வழியில் தான் இறங்க போகிறோம். ஸோ அதனால் வாங்க. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஆவரேஜாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம R2 வீடியோ போடுவோம். ஸோ ஆகஸ்ட் 27 R2 வந்து லான்ச் ஆகுது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. கூடிய சீராக எல்லாரும் அப்படி சொல்கிறது R1 கூட R2 வாங்கிறாங்க போல், அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம், ஓகேங்களா. வீடியோ போடுவோம், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இது வரைக்கும் நமக்கு செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா, பெட்ரோலுக்கு வந்து ஒரு 9,000 ஆச்சு. அப்புறம் மார்னிங் வந்து சாப்பாடு அங்கே இல்லை கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அதனால் 2 பேருக்கு 45 ரூபா கிட்ட பே பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்டோம், அதுக்கு 2 பேருக்கு வந்து 240 ரூபா வந்து கொடுத்தோம். அப்புறம் ஜூஸ் குடிச்சது அது ஒரு 2 பேருக்கு சேர்த்து 60 ரூபா. ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெரியார் ஃபால்ஸு, அதுக்கு வந்து 2 பேருக்கு வந்து 40 ரூபா கொடுத்தோம். அவ்வளோதான் டிடிஎஸ், கீழே இறங்கியாச்சு. போனோடனே ஒரு டீ குடிக்கணும், அதுக்கு எப்படியும் ஒரு 30 ரூபா செலவாகும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1305 ரூபா ஆகுது. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.